அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தனது செல்வத்தை பாதுகாப்பதற்காக போராடும் பொழுது ஒருவர் கொல்லப்பட்டால் அவர் ஷஹீத், அதாவது அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டவர் ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2480. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போர் செய்து அதில் ஒருவர் கொல்லப்பட்டால் அவர் ஷஹீத் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இதை தவிர இன்னும் சில மரணங்களையும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய மரணங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் நம்முடைய பொருளாதாரத்தை யாராவது அநியாயமாக அபகரித்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அவரை எதிர்த்து நாம் போராடி அந்த போராட்டத்தில் கொல்லப்படுவோமேயானால் அதுவும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய மரணம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எனவே நம்முடைய பொருளாதாரத்தை யாராவது அபகரித்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அவரை எதிர்த்து போராட வேண்டும். இதில் 2 வகையான பயன்களை நாம் அடைந்து கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய போராட்டத்தின் வாயிலாக நாம் நமது செல்வத்தை பாதுகாத்து கொள்ளலாம். இல்லை என்றால் அந்த போராட்டத்தில் நாம் கொல்லப்பட்டால் அதன் மூலம் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ளலாம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.